இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையிலே சும்மா ஜாலியா ஒரு கதைய பார்க்கலாம். இது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஒரே மாதிரி பேசுறதே இல்ல தெரியுமா? ஒரு நேரம் பார்த்தா பக்கத்துல இருக்கிறவன ரொம்ப நல்லவன்னு சொல்லுவோம். அடுத்த நேரம் பார்த்தா அவனே எனக்கு கெட்டவன், அவன் துரோகம் பண்ணிட்டான், அவன மாரி எனக்கு எதிரி யாருமே இல்லைங்கிற மாதிரிலாம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்போம் தெரியுமா? நமக்கு எது சாதகமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு பாதகமானதை நம்ம அப்படியே அவர்களே அந்த பழியை மற்றவர்கள் மேல் போடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அல்லவா? இதை பத்தி தான் ஒரு சின்ன கதை, சும்மா ஜாலியா தான். ஒருத்தர் அவசர அவசரமா ஃபிளைட்டுக்கு கிளம்பிட்டே இருந்தாராம். ரொம்ப அவசரம் அவருக்கு. அவசர அவசரமா ஃபிளைட்டுக்கு கிளம்புனா அவர் எப்பயுமே ஒரு ப்ரீ பிளான்டா இருப்பார். கரெக்டா இந்த தேதியில இந்த டைம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருப்பார். அந்த மாதிரி கிளம்பும் போதும் அந்த ஷெட்யூல் படி கரெக்டா வீட்டுல இருந்து கிளம்பினுங்கிறது ரொம்ப பக்காவா இருப்பார். எப்பயுமே ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனா கூட அவருக்கு ரொம்ப பதட்டங்கிறது ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அன்னைக்கு டிரைவரையும் வர சொல்லியிருந்தார். இந்த நேரத்துக்கு நான் ஏர்போர்ட் போகணும்பா, நீ கரெக்டா வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அன்னைக்குன்னு பார்த்து அந்த டிரைவர் முத நாள் எங்கேயா செகண்ட் ஷோ சினிமாக்கு போனாரா என்னன்னு தெரியல. அவர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் ரொம்ப லேட் ஆனோடனே இவரே பதட்டப்பட்டு போனை போடுறார். அவன் அப்பதான் அவசர அவசரமா தூக்கத்துல எந்திரிக்கிறான் போல இருக்கு. இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமா அவனும் கிளம்பி வந்துட்டான். ஆனா அவன் வரும்போது இவருடைய ஷெட்யூல் படி பார்த்தா ஒரு 40 நிமிஷம் லேட்டா வந்திருக்கான். ஏன்பா நான் ஏர்போர்ட்டுக்கு போட நீ இப்படி பண்றியன்னு சொல்லிட்டு அவனை கண்ணாப்பினான்னு அவனை சத்தம் போட்டிருக்கார், திட்டி இருக்கார். சார் நீங்க கவலைப்படாதீங்க, நான் கரெக்டா டைமுக்கு கொண்டு போய் உங்களை சேர்த்துறேன். எப்படியா இருந்தாலும் நீங்க 2 மணி நேரம் முன்னாடி தானே போக போறீங்கன்னு சொல்லிட்டு அவன் வண்டி எடுத்து அவசர அவசரமா அந்த சந்து பொந்து எல்லாம் ஓட்டிக்கிட்டு டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் பார்க்காம சிக்னல் எல்லாம் பார்க்காம ரொம்ப வேகமாவே ஓட்டிட்டு போயிட்டே இருந்தானா. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா டம்னு ஃப்ரண்ட் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் டயர் பஸ்ட் ஆகி போயிடுச்சு. ஒரு ஓரமா போய் வண்டி அப்படி இடிச்சுக்கிட்டு நிக்குது. நின்ன உடனே இவருக்கு இன்னமும் டென்ஷன், பதட்டம் ஆயிடுச்சு. பாரு அவசர அவசரமா நீ வண்டி ஓட்டின, ஃப்ரண்ட்ல டயரும் வெடிச்சிருச்சு, பஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரா அந்த டிரைவரை. ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காரு. இப்படி அப்படியும் பதட்டமா நடக்கிறாரு. கை காமிச்சு பாக்குறாரு. எந்த வண்டியும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த கேப் எல்லாம் இருக்குல்ல, அந்த கேபுக்கெல்லாம் கூட ட்ரை பண்றாரு. அவர் இருக்கிற இடத்துல அந்த கேபும் கிடைக்க மாட்டேங்குது. இவருக்கு இன்னமும் பதட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அந்த நேரத்துல பார்க்கும்போது ஒரு 2 வீலர்ல ஒரு பையன் வரா. 2 வீலர்ல ஒரு பையன் என்ன சார் எதுக்காக நிக்கிறீங்க, ஏன் இப்படி எப்படி சுத்தி சுத்தி போறீங்கன்னும் போது அந்த டிரைவரை திட்டிக்கிட்டே சொல்றாரு, நான் அவசர அவசரமா போகணும்ப்பா, ஏர்போர்ட் போகணும்னு சொன்னோடனே நீங்க கவலைப்படாதீங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன், நான் டிராப் பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான், இவரை கூட்டிட்டு போய் அந்த ஏர்போர்ட் வாசல்ல விட்டுட்டு நேரா அந்த லான்ச்ல கொண்டு போய் விட்டுட்டு அவன் நேரா அந்த பையன் போயிடுறான். இவர் நேரம் அவசர அவசரமா உள்ள போறாரு. அந்த செக்இன் முடிய போது அங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இவர் பேரை சொல்லிதான் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க போல இருக்கு. இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இவர் அவசர அவசரமா உள்ள போய் நேரா பதட்டப்பட்டுக்கிட்டே அப்படியே நேரா உள்ள போயிடுறாரு. எப்படியோ போய் ஃபிளைட்ல போய் உட்காந்துடுறாரு. உட்காந்துடனே அப்பாடா அப்படின்னு உட்காந்துட்டு பக்கத்துல இருக்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் சார் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், இந்த மாதிரி என் டிரைவரை ஒரு வீணா போனவன் இந்த மாதிரி லேட் பண்ணிட்டான், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் திட்டிட்டு, நல்ல காலம் சார், கடவுள் மாதிரி ஒருத்தன் சேர்ந்தான், ஒரு கடவுள் மாதிரி ஒரு பையன் வந்தான், அவன் தான் இன்னைக்கு தெய்வம். அந்த பையன் வந்தா என்னை கொண்டு அழகா ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டான், நானும் கரெக்டா ஃபிளைட்டை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொன்னாராம். அப்படியா, சரி, ஓகே டேக் ரிலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்தவர் சொன்னாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிளைட்டும் டேக் ஆஃப் ஆயிடுச்சு, போயிட்டே இருக்கு. திடீர்னு அந்த ஏர் ஹோஸ்டஸ் பதட்டமா சொன்னாங்களா, எல்லோரும் இந்த சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்குங்க, இல்லைன்னா அந்த கீழே அந்த ஜாக்கெட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த ஜாக்கெட்ஸை எடுத்து எல்லாரும் போட்டுக்குங்க. ஏன்னு சொன்னா விமானத்திலே எந்திரமானது கோளாறு ஆயிடுச்சு. இது நம்ம இப்ப கடலுக்கு மேல பறந்துகிட்டு இருக்குது. அதனால எல்லாரும் கீழே குதிக்க வேண்டியதா இருக்கும். நீங்க எல்லாரும் அந்த சேஃப்டி ஜாக்கெட், லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டு குதிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னாலாம். உடனே இவர் சொன்னாரா, அப்படியே பக்கத்துல பேசினாரா, பாத்தீங்களா சார், ஆண்டவன் என்னை கரெக்டா என்ன சேவ் பண்றதுக்காகத்தான். என்னைக்குமே லேட்டா வராத டிரைவர், ஒரு 10 வருஷமா என்னதான் வேலை பார்த்துட்டு இருக்கா, அவ்வளவு சின்சியரா வேலை பார்த்த டிரைவரை நான் ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அவனை தூங்க வச்சிருக்கிறாரு, லேட் பண்ணி இருக்கிறாரு. நான் இருந்தாலும் சத்தம் போட்டு நான் அவனை கூப்பிட்டுட்டேன், அவனும் வந்துட்டான். அப்பயும் ஆண்டவன் என்னை காப்பாத்துறதுக்காக தான் என்ன பண்ணிருக்கிறாரு, அப்படியே வண்டியை கொண்டு டயர் பஸ் பண்ணி ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டாரு. அப்பயாச்சும் நான் உஷாரா இருக்கணும்ல. அதை விட்டுட்டு யமன் மாதிரி ஒருத்தன் சேர்ந்தான் சார், என்னை கொண்டு அவன் தான் யமனுடைய ரூபம் போல இருக்குது, என்னை கொண்டு ஏர்போர்ட்ல விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி எந்த பையனை இவர் 5 நிமிஷம் முன்னாடி அவன் தான் எனக்கு கடவுள்னு சொன்னாரோ, அதே பையனை இப்ப எப்படி சொல்றாரு, அவன் தான் யமனுடைய ரூபத்துல என்னை கொண்டு இங்க விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பித்து விட்டாராம். இப்படித்தான் நம்மில் பலரும் என்ன பண்றோம்,
நம்முடைய நேரத்திற்கு தகுந்தாற்போல் நம்ம என்ன பண்றோம், நமக்கு நடக்கக்கூடிய பலன்களை வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரரை கூட என்ன சொல்றோம், ஒரு நேரம் பார்த்தா அவர்தான் தெய்வம், அவர்தான் ரொம்ப நல்ல மனுஷன் சொல்றோம். அதே ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும்பொழுது எல்லாம் அவனாலதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பழியையும் சேர்த்து அவர்கள் மீதே போட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதையை இந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.